Hey guys, what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளூ அண்ட் டார்க் எஃபெக்ட் ஃபோட்டோ எடிட்டிங் நம்மளோட மொபைலில் அதுவும் Lightroomல எப்படி வேற லெவலில் எடிட் பண்ண போகிறத பற்றி இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்சதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணினா கூட உங்களுக்கு வீடியோ புரியாமல் போக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்சதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு கிளாஸ் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க, கூட பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. நம்ம சேனலில் எப்போலாம் புது வீடியோ போடுறோமோ ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலை ஃபாலோ பண்ண ஆசையாக இருந்தால் நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆப்வியஸ்லி ஒரு லைக் ஒன்று போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் உங்கள்கிட்ட இந்த எதிர்பார்க்குறது அது ஒரு லைக் பட்டன் தான். ஜஸ்ட் நீங்கள் அந்த லைக் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணும்போது அது ப்ளூ கலர் சேஞ்ச் ஆகிறத நான் பார்க்கணும். ஸோ எனக்காவது அந்த லைக் பட்டனை தரிக்க விட்டுருங்க. அண்டு வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்கிட்ட Lightroom அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட Lightroom அப்ளிகேஷன் இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, Lightroom அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். எந்த ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோ தான் இப்போ எடிட் பண்ண போகிறோம். ஓகே, சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு சூரியன் போட்ட மாதிரி குட்டியர் ஆப்ஷன் இருக்கும், லைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஹைலைட்டை மட்டும் கொஞ்சமாக கம் பண்ணிக்கலாம். ஒரு -13 அந்த மாதிரி இருந்துச்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேடோன்னு இருக்கும். ஸோ ஷேடோ வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +8 அந்த மாதிரி இருந்துச்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒயிட் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு +9 அந்த மாதிரி இருந்துச்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா பிளாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிளாக் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +13 அந்த மாதிரி இருந்துச்சு செட் பண்ணுறேன். ஓகே, சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கலர்ஸ், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் டெம்பரேச்சர்னு இருக்கும், அதாவது டெம்புன்னு போட்டிருப்பாங்க. ஸோ டெம்போ வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +18 அந்த மாதிரி இருந்துச்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா டின்னு இருக்கும். ஸோ டின்னு வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +12 அந்த மாதிரி இருந்துச்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா வைப்ரன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ வைப்ரன்ஸ் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +20 அந்த மாதிரி இருந்துச்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியாக ஐகான் இருக்கும். கரெக்டாக இந்த இடத்துல பாருங்களேன், தெரியுதா? இது வந்து மிக்ஸ் டூல்னு சொல்லுவாங்க. ஸோ இது கிளிக் பண்ணுங்கள். இதில் ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணிவிட்டு சேச்சுரேஷனை மட்டும் கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +8 அந்த மாதிரி இருந்துச்சு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா லூமினன்ஸ்னு இருக்கும். ஸோ லூமினன்ஸ் வந்து ஒரு +30 அந்த மாதிரி இருந்துச்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் எல்லோ கலரை கிளிக் பண்ணுங்கள். இதில் யூஸ் வந்து ஒரு -100, சேச்சுரேஷன் -100, லூமினன்ஸ் வந்து ஒரு -20க்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு க்ரீன் கலரை கிளிக் பண்ணுங்கள். இதில் யூஸ் வந்து ஒரு -100, சேச்சுரேஷன் -100, லூமினன்ஸ் வந்து ஒரு -21 அந்த மாதிரி இருந்துச்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளூ கலரை கிளிக் பண்ணுங்கள். இதில் யூஜ் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். ஒரு -46 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்து கம்மி பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்குள்ளே சேச்சுரேஷன் இருக்கும். ஸோ சேச்சுரேஷன் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +84 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா லூமினன்ஸ்னு இருக்கும். ஸோ லூமினன்ஸ் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு +13 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் மேலே இருக்க டன் ஆப்ஷனை கொடுத்து டன் கொடுத்துருங்க. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் அந்த மிக்ஸ் டூல் ஐக்கான் பக்கத்துலேயே பாருங்களேன், கரெக்டாக இந்த இடத்துல தெரியுதா? இதை வந்து கலர் கிரேடியன்ட்னு சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பரான டூல் இது. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 4 ரவுண்டு இருக்கும். இதில் கரெக்டாக வந்து 3rd ரவுண்டை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து ஹைலைட்ரு. ஸோ இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் கீழே பாருங்களேன், ஹைலைட்டுன்னு இருக்கும். அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு ஆரோ மார்க் இருக்கும். ஜஸ்ட் இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கலர் பேனல் வந்து ஓப்பன் ஆகும். இதில் யூஜ் வந்து ஒரு +217 கரெக்டாக அந்த ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்குள்ளே சேச்சுரேஷன் இருக்கும். ஸோ சேச்சுரேஷனை வந்து ஒரு +43க்கு செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு லூமினன்ஸ்னு இருக்கும். அது கீழே பாருங்களேன், பிளெண்டிங்னு இருக்கும். ஸோ பிளெண்டிங்கை வந்து ஒரு +100க்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்னு இருக்கும். ஸோ பேலன்ஸை வந்து ஒரு
54 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து டன் கொடுத்துருங்க. ஓகே சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எஃபெக்ட்ஸ் இது கிளிக் பண்ணுங்கள். இதில் கிளாரிட்டியை மட்டும் கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +6 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா டென் ஹேண்ட்ஸ்ன்னு இருக்கும், டென் ஹேண்ட்ஸை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +11 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா விக்னெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், விக்னெட். ஸோ விக்னெட் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். -40 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு மிட் பாயிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், மிட் பாயிண்ட்டை வந்து கொஞ்சமாக வந்து கம்மி பண்ணிக்கலாம். அரௌண்ட் ஒரு 32 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஃபெதரை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +64 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டீட்டெயில்ஸ் இது கிளிக் பண்ணுங்கள். இது லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு நாய்ஸ் ரெடக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நாய்ஸ் ரெடக்ஷன் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +60 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்னு இருக்கும், ஸோ கான்ட்ராஸ்ட்டை வந்து ஒரு +40 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா கலர் நாய்ஸ் ரெடக்ஷன் இருக்கும், ஸோ கலர் நாய்ஸ் ரெடக்ஷன் வந்து ஒரு +80 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ்னு இருக்கும், டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +57 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்மூத்னஸ்ன்னு இருக்கும், ஸோ ஸ்மூத்னஸ் வந்து ஒரு +100க்கு செட் பண்ணுறேன். ஓகே சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பைனாகுலர் படம் மாதிரி குட்டியாக ஆப்ஷன் இருக்கும், ஆப்டிமிஸ்டிக்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ரிமூவ் த குரோமாட்டிக் அப்ரேஷன் இருக்கும், இதை எனபிள் பண்ணுறேங்க. ஓகே சூப்பர். ஓவராலாக பார்த்தீங்கன்னா அது பிஃபோர், இது கலர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இமேஜ், இது ஆஃப்டர் இதை கலர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கப்புறம் இருக்கிற இமேஜ். நான் ஜூம் பண்ணுறேன், அந்த ஸ்கின்னை பாருங்களேன். அட என்ன ஸ்மூத்னஸாக இருக்க பாருங்கள். இது பிஃபோர் எப்படி இந்த ஸ்கின் டோனு, ஆஃப்டர் எவ்வளோ அழகாக ரொம்ப ஸ்மூத்னஸாக வேறு அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது பிஃபோர் த பேக்ரவுண்ட். நல்லா பாருங்கள், பிஃபோர் த பேக்ரவுண்ட் எந்த மாதிரி இருந்தது, ஆஃப்டர் த பேக்ரவுண்ட் ப்ளூ அண்ட் ஒரு டார்க் எஃபெக்டில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரிலாம் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த லைக்ஸ் பிச்சுக்கும். நிறைய பேர் கண்டிப்பாக உங்கள்ட்ட வந்து கேட்பாங்க, எப்படி எடிட் பண்ணுன்னு. அந்த டைமில் வந்து அந்த மாதிரி ஸ்ரீ டிவில்னு ஒரு சேனல் பார்த்து எடிட் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஆடியன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ இருக்கும் பிடிச்ச நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று பண்ணுறேங்க. உங்கள்கிட்ட இந்த எதிர்பார்க்குறது ஜஸ்ட் அந்த ஒரு லைக் பட்டன் தான். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஹிட் த லைக் பட்டன். அண்ட் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷன்லாம் போட்டுருங்க. நம்ம சேனலில் இதே மாதிரி குவாலிட்டி வீடியோஸை மிஸ் பண்ண பார்க்கலாம். அண்ட் என்ன பர்சனலாக அதை ஃபாலோ பண்ணச்சுன்னா நான் பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணுன்றவங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் இந்த ப்ரீசெட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ரீசெட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. பட் வெயிட், ப்ரீசெட் வந்து லாக் ஆகிருக்கும். ஸோ ப்ரீசெட்டோட பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 4 டிஜிட் நம்பர். அந்த 4 டிஜிட் நம்பரை வந்து நான் செப்பரேட்டாக 2 டிஜிட்டாக பிரிச்சிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 2 டிஜிட் நம்பர் பார்க்க எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அண்ட் அகைன் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஒரு 2 டிஜிட் நம்பர், அதில் ஒரு 2 டிஜிட் நம்பர், ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 4 டிஜிட் நம்பர் வரும். ஜஸ்ட் அந்த ஃபைலில் போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அந்த பாஸ்வேர்டு கரெக்டாக எந்த இடத்துல வரும்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வரும். கரெக்டாக இந்த இடத்துல தெரியுதா? ஸோ இந்த இடத்துல வந்து அந்த பாஸ்வேர்டு வந்துட்டு போகும். இந்த வீடியோவில் எங்கே வேணால் வரும், அது எனக்கே தெரியாது. ஸோ அந்த பாஸ்வேர்டு அந்த நம்பர் மட்டும் நோட் பண்ணி கரெக்டாக அந்த ஃபைலில் போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஸோ உங்களுக்கு டவுட் வந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்குறேன். அண்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் SD.